தலவாரா இது வந்து ஒரு மலையாள படம். இதோட மீனிங் என்னன்னா தலையெழுத்து அப்படிங்கிற அர்த்தம். இந்த படத்துல வந்து ஹீரோ அவர் வந்துட்டு அவரோட லுக்ஸ்னால ரொம்பவே வந்துட்டு காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணுவாரு. கேமரா முன்னாடி வரக்கே சங்கடப்படுவாரு. ஸோ அப்படி இருக்கிற ஹீரோ லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு நார்மலான அழகான மறுபடியும் எட்டகின ஃபீல் குட் மூவி ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அவர் வீட்டில் என்ன நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஒரு சினிமா பைத்தியமா, அவரோட கேரக்டர் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க, தேவதர்ஷினி அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பையனோட மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான செட்டிலான மூவியாக தான் அந்த படம் வந்து பாதிக்கு மேலே போயிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு டேர்ன் சொல்லியாடா எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த படம் அங்கேருந்து ஒரு டேர்ன் எடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹீரோவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவர் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறார், எதர்ச்சியாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நடிக்கிறார். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருந்துச்சு. நிறைய இடங்களில் அவமானங்களை சந்திக்கிற நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக எப்படி ஹீரோ ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கு நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற படங்கள் மாதிரி இருக்காது. என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறமா அவன் பெரிய ஆளாயிட்டான் இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் படிட்டிக்கிறீங்க பார்த்து ஒரு நல்ல ஒரு கதையாக இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைமில் தமிழ் நியூஸ் டீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.